அமெரிக்காவில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் விசா சம்மந்தமாக பல அதிரடியான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய சரக்கு கப்பலை வேலை பார்க்குறவங்களுடைய நிலைமை என்ன, அந்த விசாவில் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு பலர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதற்கான அப்டேட்டு தான் இது. இப்போ வெளியே வந்திருக்கிற அறிவிப்புகள் எல்லாமே அமெரிக்கா நாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய H1B டைப் விசாவை பற்றி மட்டும்தான். சரக்கு கப்பலில் வேலை பார்த்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா அதற்கான விசா டைப் வந்து C1D அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிரான்சிட் கம் க்ரூ விசா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய சரக்கு கப்பல் கம்பெனிகள் எல்லாமே இந்த விசா வச்சிருக்கிற கப்பல் மாலுமிகளை ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதனால நீங்களும் சரக்கு கப்பலில் வேலை பார்க்குறோம், ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த C1D விசா வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த விசாலையும் சில நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த C1D விசா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியாக எடுத்துடலாம். இதற்கான முழு ப்ரொசீஜர் வந்து என்னோட யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி கப்பல் சம்பந்தமான பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.